யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று பெட் கவர், தலைக்காணி உரை இதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாதான். இதில் ஒரு பொருள் கூட நான் கை வச்சு எடுக்கவே இல்லை. எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனோராஜ் தான். யாரு? நானு. ஐடியா தோணுனா அது நம்ம பொருள் மட்டும் வச்சிருந்தா அவர் கை வந்து அங்கே போகாது. ரெண்டுமே கலந்து இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்னடா அது திரும்ப ஹோம் டூரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு வந்தோம் இல்லையா புதுசாக. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போட்டிருந்தோம். இதோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷத்துல 2 வாட்டி ஃப்ரிட்ஜ் டூர் போட்டுட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் ஆகிட்டாங்க. ஸோ பாதி பேருக்கு தெரியும் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மீதி பாதி பேருக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ஹோம் டூர் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்துல நம்ம வீடியோ எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, பிஃபோர் ஆஃப்டர் சொல்லி பார்ப்பாங்க இல்லையா, பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் புதுசாக வரும்போது ஸ்லாப்லாம் ஒன்றுமே இருந்திருக்காது. வீட்டில் துணி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இது இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா வீடு நம்ம யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எப்படி எப்படி ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் நான் எதுவுமே சுத்தம் பண்ணலை. அதாவது வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால ஸ்லாப் சுத்தம் பண்ணுறது, அந்த பொருள்லாம் எடுத்து அடிக்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஹோம் டூரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ உங்களோட ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருப்பாங்க, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே உட்காந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாடியில் தான் வந்து பேசணும். வெளியில் போய் பார்த்தோம், பட் நிறைய காற்றடிக்கிறதுனால நம்ம பேசுறது கேட்காது, காற்று சவுண்டு தான் கேட்கும். அதனால டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே படிக்கட்டுலேயே உட்காந்து. ஆமாம், போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க. பார்க்கலாமா? அதாவது மெத்தியிலேருந்து இறங்கி வந்துட்டோம். இதான் நம்மளோட வீட்டு வாசக்கால் கதவு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போகும்போது இந்த தோரணம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆயுத பூச்சிக்கு பச்சது அது. ஆமாம், அந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது வச்சுருப்போம். பார்க்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு. ஸோ உள்ளே வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் எல்லாமே இந்த ஹால்லே வந்து வந்துடும். இது வந்து நம்மளோட ஸ்லாப், டிவி வைக்கிறது எல்லாமே. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 3 மாதம் அந்த மாதிரி கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வாங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே ஹோம் டூர்லாம் வந்து போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் டிவி வாங்கி வச்சது. நாங்கள் வந்து செவுத்துல அடிக்கல, ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதனால செவுத்துல அடிக்கல. இந்த மாதிரி வச்சிருந்தாலும் நம்ம வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டிட்டு போகும்போது கூட அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை வீடு வேறு வீடு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து டிவி வச்சுருக்கோம். அங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான விஷயம் காட்டி ஆகணும். நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பொருள் இப்போ தான் நான் வந்து அடுக்கி வச்சுருந்தேன். கலாம் வாங்கி அந்த சும்மா நேரத்தில் அடிக்கல சொல்லிட்டு அடுக்கி வச்சுருந்தேன். இதில் ஒரு பொருள் கூட நான் கை வச்சு எடுக்கவே இல்லை. எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனோராஜ் தான். யாரு? நானு. எல்லா பொருளும் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போட்டுருவாரு. ஸோ அடிக்க வைக்கிறது நானும் இருப்பேன், கலக்கி தவிர இருப்பாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஐடியா தோணுனா அது நம்ம பொருள் மட்டும் வச்சிருந்தா அவர் கை வந்து அங்கே போகாது. ரெண்டுமே கலந்து இருக்கு. அடிக்கடி யூஸ் பண்ற பொருள் தான் இருக்குது. அதில் என்னென்ன இருக்கு, சின்ன சின்ன பொருள், நகை வெட்டி, அந்த மாதிரி தேவையான பொருள் தான் இருக்கு. அதனால தான் அதை எடுக்கிறது. அடுத்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வைக்கல நாங்கள். ஸோ மனோர் வாங்கினாரு, ஆசைக்காக வாங்கினாரு. நான் காமிச்சிருப்பேன் படம் வாங்கி போகிறேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில். அது 5 நாள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டைம் கிடைக்க மாட்டுது டிராயிங் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஸ்லாப் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இது வந்து நான் உணவுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணது. இங்கே வந்து மேலே பேக்கஸ்ல இருந்துச்சு, இதை கட் பண்ணி இங்கே வச்சுட்டோம். அது நினைவு சின்னம், சாதாரண கிஃப்ட் கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ இந்த மாதிரி தான் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருந்தோம் பார்க்கில். அந்த ஃபஸ்ட்டு மீட் அந்த நினைவு சின்னமாக வச்சுருக்கோம். அடுத்து நம்மளோட சில்வர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது செவுத்தில் ஆணிக்க கூடாதுனால செவுத்து எதுவும் மாட்டணும் ஸ்லாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ ஒட்டுற மாதிரி ஆணி வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வந்து வைக்கலாம்னா நினச்சோம். பட் இருந்தாலும் அது ஸ்ட்ராங் இல்லாமல் கீழே வந்துருச்சுன்னா நமக்கு வேஸ்ட் தானே, அதுக்காக பார்க்குறதா இருக்குது. அதனால் நாங்கள் ஸ்லாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் தான் இருக்குது. பட் இதெல்லாம் வெறுமனே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எங்களுக்கு மேரேஜுக்கு வந்த கிஃப்ட்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதோட பாக்ஸ் சாக்கு அதெல்லாம் இருக்குது. நம்மளோட பூஜை ஹால்.
பார்க்கமா பார்க்கலாம். இந்த பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மனோ வரைஞ்ச படமாக தான் இருக்கும். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா மனோ வரைஞ்சது தான். அவ்வளோதான். கீழேயும் பாருங்க, இது கொஞ்சம் அரேஞ்சில் தான் இருக்கு. ஏன்னா இது அடிக்கடி எடுத்து அதுவும் கலைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் அரேஞ்சில் தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாமி வைக்கிற பூரா ஒரு கவரில் கட்டி வச்சிருவேன். ஆற்று சைடு போகிறோம் இல்லையா, அப்போ போகும்போது ஆற்றுல போட்டு போயிடும். இப்போ போயிட்டு தான் போடணும். ஏன்னா இப்போ ஆற்றுல தண்ணி வருது, மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுனால இப்போ தண்ணி வருது, போயிட்டு போட்டுடலாம். நாங்கள் ஆற்று சைடும் வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. போன வாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஆற்றுல தண்ணி வரும்போதெல்லாம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் போன வாட்டி பிளான் பண்ணோம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஏதாவது என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அது இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. நாங்களும் அதை சக்ஸஸ் பண்ணவே இல்லை. பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் மேக்கப் பண்ணேன். ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாட்டி வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் வைக்கிற போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்று வச்சுப்போம். அது எங்கே தோணுதான் வச்சுக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் வாங்க. இது வந்து நம்மளோட ஹால். இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆமாம், ஹால் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹால் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் போமா? போலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போகிற மாதிரி இடம் இருக்கும். ஆமாம், இது கிச்சனு பெட்ரூமுக்கு போகிறதுக்கான வழி. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாமான் எப்பவுமே விலைக்கு வச்சிருவோம். ஸோ அங்கே இருந்து அடப்பாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே பழுப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் வச்சு சுவிட்ச்லாம் அது பக்கத்துலேயே வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷ் பேஷன். அதுக்கு நேரம் நாங்கள் வந்து கண்ணாடி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே ஒரு கண்ணாடி ஃபிட் பண்ணிட்டோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் வந்து ஒட்டி வச்சிருக்கோம் கண்ணாடி. ஸோ இது நல்லா இருக்கும். காலையில் ஏதோடனே ப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போல்லாம் ஃபேஸ் பார்த்துட்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். எல்லார் வீட்டுமே இருக்கும் தான், வாஷ் மிஷின் பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ இது வந்து நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டோம். வீடு காலி பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வாஷ் மிஷின் வச்சுக்கலாம். வாஷ் மிஷின்லாம் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பார்க்கலாமா? ஆமாம், நம்மளோட பெட்ரூம் இதுதான், மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமா? ஆமாம், ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, அதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டெல்லாம் வந்து வச்சிருக்கேன். பீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டிலே இருக்குது. ஸோ அது வந்து தூக்கி படியேற முடியாது, இறக்க முடியாதுன்றதுனால நாங்கள் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து அப்படிதான் தெரியுது, துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல வைக்க எத்தனை கட்டப்பை நான் சுற்றி பேசாம பீரோ எடுத்துகிட்டே வந்திருக்கலாமோன்னு நினச்சிட்டேன், கஷ்டப்பட்டதுங்க பாருங்க. ஸோ ஆண்ட் எல்லாம் இருக்கிறதுனால மனோட ட்ரெஸ் மாட்டுறதுக்கு கொஞ்சம் வசதி. அது ரெகுலர் யூஸ், ஆஃபீஸ் யூஸ் ஷர்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனோட ஷர்ட் என்னோட ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஃபங்க்ஷன் போட்டு போகிறது எல்லாமே இதில் வச்சுருப்போம். இங்கே இந்த ஸ்லாப் வந்து எனக்கு நீட்டாக இருக்குது. இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா மனோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்போம். இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா மனோட ஷர்ட் ஃபுல்லாக அங்கே ஆங்கிற மாட்டதுனால அவரோட பேண்ட் மட்டும் தான் இங்கே இருக்குது. பேண்ட்டு அந்த வீட்டில் போடுறது ஷாக்ஸு லோயர் அது மட்டும் இருக்கும் அதில். அப்படியே மேலே பாருங்க, இதெல்லாம் என்னோட சாரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாரி ப்ளவுஸ் தைக்க சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸு. இங்கே ஃபுல்லாக என்னோட இதுதான் இருக்குமே, கட்டப்பையில் வச்சுருக்காங்க. ஆமாம், இது சம்மர் டைம் இல்லையா, ஸோ அதனால நாங்கள் வந்து உள்ள பெட்டில் படுக்கிறதே கிடையாது. எல்லாமே வந்து ஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துப்போம். ஏன்னா ஹால்லே 3 ஜன்னல் இருக்குது. ஸோ திறந்து விடனா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக காற்றடிக்கும். இது ஜன்னல் பக்கத்தில் ஃபேன் வச்சுக்கலாம், ஜில்லுன்னு காற்று வரும். இங்கே படுத்தா அவ்வளோதான், நைட் ஃபுல்லாக தூங்குற மாதிரி தான், அனல் அடிக்குது பயங்கரமாக இருந்து போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு சம்மர் டைமில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் பனிக்காலாம் வந்துச்சுன்னா எதுக்கு அங்கே போகிறோம், ஹால் பக்கத்தில் இங்கே தான் ஆல்ட்டு பெட்டில் தான். மழை டைம்லாம் வந்துச்சப்போ இங்கே தான் இருந்தோம். இப்போ சம்மர் டைமில் ஹாலுக்கே போயிட்டோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துணிலாம் துவைச்சி காய போடுறோம்னா அது எடுத்து மடிக்கிறதுக்காக நேற்று எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஸோ நேற்று துணி துவைச்சி நேற்று ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டேன். இன்னும் மடித்து வைக்கணும். மடித்து எல்லாத்தையும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணணும். ஸோ பாய் தலைவணி எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். நைட்டு தூங்கும்போது அங்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதுதான் பெட் யூஸ் ஆகுது. மேலே ஸ்லாப்ல அந்த அளவுக்கு எந்த பொருள் இருக்காது. இது வந்து நாங்கள் முக்கியமான இதை காட்டில் பாருங்க. இது வந்து நாங்கள் 130 ரூபா கடையில் லாண்ட்ரிக்காக லாண்ட்ரி பாக்ஸ்ன்ட்டு வாங்கினோம். கடைசி இது லாண்ட்ரி பாக்ஸ் இல்லை, அரிசி கொட்டி வைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலான்றதுனால லாண்ட்ரி பாக்ஸே வாங்கியாச்சு. அதுக்காகவே இதான் நல்லா இருக்கு. ஆனால் ஹோல்ஸ் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. அது அவங்க சொன்ன மாதிரி ஸ்மெல்லு தான் வந்தது உண்மையாக அதில் வைக்கும் போது. ஸோ அதனால நாங்கள் இந்த பாக்ஸ் இப்போ அதை எடுத்து மேலே வச்சிடும். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கழுவிட்டு இங்கே இருக்கு பாருங்க ஒரு பாக்ஸ். இது வந்து அரிசி கொட்டி வச்சிருக்கோம். இது வரைக்கும் இதில் தான் வச்சிருந்தோம். இதுக்கப்புறம் காலி ஆனதுக்கப்புறம் புதுசாக வாங்கும்போது அதில் வச்சுக்கலாம். ஏன்னா இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அரிசி கொஞ்சமாக இருந்தாலும் இதுலேயே கொட்டி வச்சுருப்போம். ரெகுலராக இதில் கொட்டி வச்சிருப்போம். சாக்கு இருக்குது, சாக்கு யூஸ் பண்ணிப்போம். இதுலேயும் மீறும் சாக்குலேயே இருக்கும். ஆனால் அதில் கொட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கரெக்டாக ஆயிடும். அதுக்கு ஆமாம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், கேப் இருக்கும் எக்ஸ்ட்ராவே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸ்லாப் இருக்குது. இது கட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டல் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா.
ஸோ இது வந்து இதுக்கு யூஸ் ஆகுது சம்மர் டைமில். ஏசிலாம் போட்டால் சம்மர் டைமில் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஏசி போட்டால் இங்கே பார்த்துக்கலாம் தான். நெக்ஸ்ட்டு வேறு இதில் கிச்சன் தான். கிச்சன் நம்மளோட கிச்சன் பார்க்கலாம் வாங்க. நேராக நம்ம ஹால் முடிச்சுட்டு நேராக வந்தோன்னா சைடில் பெட்ரூம் இருக்கும். அது பெட்ரூம் வந்து வெளில வந்து அப்படியே கிச்சன் அப்படியே பாருங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கும். அழகாக ஸ்லாப்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேட்டைக்கு தான் ஸ்டவ், கேஸ் அடுப்பு, கேஸ் சிலிண்டரு எல்லாம் வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் எடுத்து ஃபேஸ் இருக்குது. ஸோ சிங்க்கு இந்த இடத்து சிங்க்கு எல்லாமே இங்கே முடிஞ்சிடும். ஒரே இது தான், நீட்டு தான். சில பேர் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே இல்லை, நல்லா இருக்குது. ஆமாம், கிச்சன்லேயே இப்போ நம்ம சிலிண்டருக்காகவே ஒன்று புதுசாக வாங்கணும். அது என்னன்னு கண்டுபிடி. இது அதுவும் 130 ரூபா கடையில் வாங்கினேன். வெளியே எழுதுங்களா, ஃபர்ஸ்ட் அட்டை போட்டு வச்சிருந்தோம். இது வந்து வீல் மாதிரி ஸ்டாண்டு, கீழே அழுக்காகுது இல்லையா, அதனால அட்டை போட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டோம். ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து ஸ்டாண்ட் வாங்கிட்டோம். வீல் வச்ச மாதிரி அது தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அங்கே பாருங்க, 130 ரூபாய்க்கு அது ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படி வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி வாங்குது, அப்புறம் நம்ம மிக்ஸி, டிவி, ஒய்ஃபை பாக்ஸு எல்லாமே காலி பாக்ஸு. நம்ம வீடு காலி பண்ணும்போது அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் பத்திரமா. அதுக்காக தான் அதை சேஃப்டி பண்ணி வச்சிருக்குமே. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் மேலே உள்ள போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூஸ் பண்ணாத பொருள். ஸ்டார்டிங்கில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், இன்னும் யூஸ் பண்ணல. என்னைக்காவது வெயிட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியா இருந்தால் அதில் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சிட்டோம். ஸோ மிக்ஸி போல் எல்லாமே மேலே தான் இருக்கும். மிக்ஸி என்னட்ட இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கண்டெய்னர் பாக்ஸ்லாம் இது ஆனால் கரெக்டாக இருக்குது நமக்கு. ஏன்னா வைக்கிற பொருள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா தேடின்னு கிடக்கணும், கடுகு எங்கே இருக்குது, இது சீரகம் எங்கே இருக்குது அப்படின்னு எழுதியே ஒட்டிட்டோம் வா. அப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் இருக்கும். இது சர்க்கரை, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே, துவரம்பயிறு எல்லாமே இந்த இதில் வச்சுருப்போம். எண்ணெய் எல்லாமே கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குண்டான், அப்புறம் பூரிக்கட்டை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பிரிக்காத பொருள் எல்லாமே கீழே வச்சிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் சாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட், அரிசி சாக்கு அந்த மாதிரி இருக்கு. பேப்பர்லாம் கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் வந்து வச்சிருக்கோம். ஹாலில் வைக்க முடியாது, ஏன்னா கிச்சனில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால கிச்சனே வச்சிருக்கேன். நம்மளோட ஃப்ரிட்ஜ். ஆமாம், நம்ம 2 வாட்டி ஃப்ரிட்ஜ் டூர் போட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே இப்போ சுத்தமாக தான் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். கிச்சன் வந்து பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இந்த சைட்லேயே இருக்கு அட்டாச் பாத்ரூம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டூர். நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டோட ஃபுல் ஹோம் டூரை பார்த்தாச்சு. இப்போ இன்னும் ஏதாவது கார்ட்ல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடலாம். ஆமாம், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன புதுசாக வந்திருக்கு, என்னென்ன இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அப்போ போட்டப்போ இப்போ வந்து ஒன்று இல்லை, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்களா? நானே சொல்லிவிடுவா. அப்போ வந்து பெட் இருந்தது, இப்போ பெட் இல்லை. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருச்சு. மாடியில் மாட்டி எங்கள் வண்டியில் மாட்டி கிழிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே வச்சிருந்தோம். அது திருப்பி போட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அது அடியில இருந்து எல்லாமே பஞ்சு இதெல்லாம் வெளியே வந்துருச்சு. உள்ள இருக்கு, அது எல்லாமே வெளியே வந்தனால சுற்றி ஆமாம், ஆற்றுல போட்டாச்சு. அது வேஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வேஸ்ட் ஆனதுனால தூக்கி போட்டோம். இன்னும் பெட்டு வாங்கலாம். சரி, ஓகே. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் போட்டு வச்சிருக்கோம். பெட்டு போட்டாலுமே சரி மேலே பாய் போட்டு தான் தூங்குவோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க எதுக்கு பெட்டு மேலே பாய் போட்டிருக்கின்றதுனால. ஸோ நாங்கள் எந்த ஒரு துணியுமே போடல. இப்போ பெட் கவர் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடல. நான் பெட் கவர் போடாததுனால நான் போடல. ஏன்னா கல்யாண சீர்வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று பெட் கவர், தலைக்காணி, உரை இதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாதான். ஆமாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தலைக்காணி பெட்டு மட்டும் வந்துச்சு, உரம் வரல. ஸோ அதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாதான், அதனால வாங்கி வைக்கல. அப்புறம் முறைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கக்கூடாது வந்துட்டாங்க. அதனால் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களும் யூஸ் பண்ணிட்டாங்க. சீர்வரிசையாக முறைலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால. நம்மளோட ஹோம் டூரை வந்து பார்த்தீங்கன்னா வீடு அழகாக சுற்றி காமிச்சிட்டோம். ஸோ வீடு எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.